ஹாய் ஹலோ தமிழ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்தியன் ஜியோகிராஃபியில் போன வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளட், ட்ரவுட்ஸ் அண்ட் ரெயின்ஃபெட் ஏரியாஸ் அது இந்தியாவில் எந்த பக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ அதுக்கு ஒரு சொல்யூஷனாக வந்து போன வீடியோவில் வாட்டர் ஷெட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம் பார்த்தோம். ஸோ அதை பற்றி இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி இந்த ஃபுல் வீடியோவில் வாட்டர் ஷெட் மேனேஜ்மெண்ட் பற்றி டீட்டெயிலாக இருக்கும். அண்ட் வாட்டர் ஷெட் மேனேஜ்மெண்ட்னா என்ன, அதோட காம்பனன்ட்ஸ் என்ன, ஆக்சுவலாக வாட்டர் ஷெட் மேனேஜ்மெண்ட்டில் என்ன நடக்கும், அதுக்காக கவர்மெண்ட் என்னென்ன ஆக்ஷன்ஸ் எடுத்திருக்காங்க, ப்ளஸ் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணதில் எத்தனை சக்ஸஸ்ஃபுல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறத வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம இங்கே வீடியோவில் பார்ப்போம். ஓகே, ஸோ அதோட பெனிஃபிட்ஸும் பார்ப்போம். அண்ட் ஆல்சோ போன வீடியோவில் வந்து டு ஃபைட் அகேன்ஸ்ட் ட்ரவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 கேட்டகரி பார்த்தோம் இல்லையா? ஸோ அதை பற்றியும் இன்றைக்கி டீட்டெயிலாக பார்த்துடலாம். சொல்யூஷன் டு ட்ரவுட்ஸ் அண்ட் ட்ரவுட் ப்ரோன் ஏரியாஸில் எந்த மாதிரி டெவலப்மெண்ட் பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். வாட்டர் ஷெட் மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஃப்ளட் அண்ட் ட்ரவுட்ஸுக்கு வந்து ரொம்ப அவசியமான ஒன்றுன்னு கூட சொல்லலாம். ஓகே, ஸோ கவர்மெண்ட்டும் வந்து இதை யூஸ் பண்ண சொல்லி ரொம்ப அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஃபார் அக்ரிகல்ச்சர் பர்பஸ். பிகாஸ் இது வந்து இட் இஸ் அ சஸ்டெயினபிள் வே, போத் எக்கனாமிக்கலாகவும் சரி இல்லை என்விரான்மெண்டல் அண்ட் எக்கலாஜிக்கல் இன்ட்ரெஸ்ட்டையும் ரெண்டையும் வந்து பேலன்ஸ் பண்ணி வந்து இதை கொண்டு போகும். ஓகேங்களா? ஸோ நேச்சுரல் ரிசோர்ஸஸை நம்ம மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஃபியூச்சர் ஜென்ரேஷன்ஸும் யூஸ் பண்ணுற மாதிரி சஸ்டெயினபிளாக வந்து இந்த வாட்டர் ஷெட் மேனேஜ்மெண்ட் வந்து கொண்டு போகும். ஓகே, ஸோ வாட்டர் ஷெட் மேனேஜ்மெண்ட்டை யூஸ் பண்ண ஒரு இன்டகிரேட்டட் அல்லது ஒரு சிஸ்டம் அப்ரோச் வந்து யூஸ் பண்ணணும். அதாவது இப்போ நான் வந்து ஒரு ரிவரை கன்சர்வ் பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து அந்த ரிவரை பற்றி மட்டுமே நான் திங்க் பண்ணாமல், அந்த ரிவர் சேனலை பற்றி மட்டும் திங்க் பண்ணாமல், அந்த ரிவருக்கு வாட்டருக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுற மிச்சம் எல்லா ட்ரிபியூட்ரிஸ் இருக்கு இல்லையா? ஸோ அது அதோட எக்காலஜி ப்ளஸ் அதை பற்றியும் வந்து யோசிக்கணும், அதையும் வந்து கன்சர்வ் பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த ரிவரோட மெயின் வாட்டரையும் கன்சர்வ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ எந்த ஒரு நேச்சுரல் ரிசோர்ஸஸை கன்சர்வ் பண்ணும்போது அது கூட சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும், அதோட காம்பனன்ட்ஸ் எல்லாத்தையும், அது கூட அசோசியேட் ஆகிருக்கிற எல்லா காம்பனன்ட்ஸையும் சேர்த்து வந்து கன்சர்வ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு மேனேஜ்மெண்ட்டை தான் வந்து வாட்டர் ஷெட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஆல்சோ இதை வந்து சிஸ்டம் மேனேஜ்மெண்ட்டும் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி சிஸ்டம்ல வந்து ஹியூமன் இன்டர்வென்ஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதாவது ஹியூமன் இன்டர்வென்ஷனால டேமேஜ் ஆகிறது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க. இப்போ இன்னும் ஓப்பனாக சொல்லணும்னா ஹியூமன்ஸ் ஒன்றும் பண்ணாமல் இருந்தாலே வந்து அந்த வாட்டர் ஷெட் மேனேஜ்மெண்ட் வந்து கொஞ்சம் நேச்சுரலாக வந்து அதோட ப்ராசஸை கொண்டு போயிட்டுருக்கும். ஸோ இப்போ இந்த வேர்டு இருக்கு இல்லையா, வாட்டர் ஷெட், இந்த வாட்டர் ஷெட் அப்படிங்கிற வார்த்தைக்கு மீனிங் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ வாட்டர் ஷெட் அப்படிங்கிறதுக்கு மீனிங் பார்த்தோம் அப்படின்னா மெயின் ரிவரோட ஆரிஜின் இருக்கு இல்லையா? ஸோ அங்கேருந்து, ஸோ இங்கேருந்து ஒரு ஆரிஜின் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இங்கேருந்து அதோட டெல்டா வரைக்கும் அண்ட் ஆல்சோ அதோட எல்லா ட்ரிபியூட்ரிஸ், அந்த ட்ரிபியூட்ரிஸோட ஆரிஜின் அண்ட் அது மர்ஜ் பண்ணுற இடம், அங்கே அந்த எல்லா ஏரியாவையும் அந்த ரிவரோட வாட்டர் ஷெட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அதாவது ஓவராலாக சொல்லணும்னா அதோட கேட்ச்மெண்ட் ஏரியா ஃபுல்லுமே. ஓகேங்களா? ஸோ இதைத்தான் வந்து வாட்டர் ஷெட் அப்படின்னு சொல்லுவோம். விச் மீன்ஸ் இங்கே ரிவரோட ஆரிஜின் இங்கே இருக்குன்னா இங்கேருந்து அதோட டெல்டா வரைக்கும் ப்ளஸ் அதோட ட்ரிபியூட்ரிஸ் இங்கேருந்து இருக்கு இல்லையா? ஸோ அந்த ட்ரிபியூட்ரிஸ் ப்ளஸ் அதோட மர்ஜிங் பிளேஸ், இந்த ஃபுல் ஏரியாவையும் வாட்டர் ஷெட் அப்படின்னு நம்ம வந்து டிஃபைன் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த வாட்டர் ஷெட் அப்படிங்கிறதுக்கு என்னென்ன காம்பனன்ட்ஸ்லாம் வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ வாட்டர் ஷெட் மேனேஜ்மெண்ட் பண்ணும்போது என்னெல்லாம் காம்பனன்ட்ஸ் வேணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு மெயின் ரிவர் இருக்கணும் இல்லையா? ஸோ அந்த மெயின் ரிவர், அதோட ஸ்ட்ரீம் அண்ட் அதோட பேங்க்ஸ், அந்த பேங்க்ஸுக்கு சுற்றி இருக்கிற ஃபாரஸ்ட். ஓகே, ஸோ அந்த ஃபாரஸ்ட் ஆல்சோ வந்து இட் இஸ் அ காம்பனன்ட் தான். ஓகே, ஸோ அந்த ஃபாரஸ்டில் வாழ்கிற வைல்ட் லைஃப் அண்ட் அங்கே வாழ்கிற ட்ரைபல் கம்யூனிட்டிஸ், அவங்களும் வந்து தே ஆர் ஒன் ஆஃப் த காம்பனன்ட்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிவரோட சரௌண்டிங்கில் உள்ள வில்லேஜஸ் அண்ட் வில்லேஜோட பாப்புலேஷன், அங்கே வாழ்கிற மக்கள் அண்ட் அங்கே உள்ள அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட், இந்த எல்லாமே வந்து வாட்டர் ஷெட் காம்பனன்ட்ஸ்க்கு அடியில் வந்துடும். ஓகே, ஸோ வாட்டரை கன்சர்வ் பண்ணும்போது இந்த எல்லா காம்பனன்ட்ஸையும் ஞாபகத்தில் வச்சு தான் நம்ம மேனேஜ்மெண்ட் பிளான் வந்து போட வேண்டியது இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வாட்டர் ஷெட் மேனேஜ்மெண்ட் அதில் வந்து ஆக்சுவலி என்னதான் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்த்தர்ன் சைடில் வந்து ஒரு ஆரிஜின் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ஓகே, இங்கே வந்து ரிவரோட ஆரிஜின் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ கீழே வந்து அதோட டெல்டாஸ் இருக்கும், இங்கே வந்து அதோட டெல்டா இருக்குன்னு வச்சுக்கலாம்.
ஓகேங்களா. அண்ட் சின்ன சின்ன ட்ரிபியூட்ரிஸ் அங்கே வந்து ஒரு இங்கே ஸ்மால் ட்ரிபியூட்ரிஸ் வந்து ஒரிஜினேட் ஆகுது இல்லையா. ஸோ இங்கேருந்து வந்து ஒரு அங்கங்கே வந்து சின்ன சின்ன செக் டேம்ஸ் மாதிரி பில்ட் பண்ணி வச்சிடணும். ஓகே. ஸோ இப்போ நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு பெரிய டேம் கட்டி அந்த ரிவரோட பாத்தை வந்து பிளாக் பண்ணுவோம் இல்லையா. ஸோ ஒரு பெரிய டேம் கட்டி அந்த ரிவரோட பாத்தை மொத்தமாக பிளாக் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு நெட்வொர்க் இருக்கும். சின்ன சின்ன செக் டேம்ஸ்குள்ள ஒரு நெட்வொர்க் இருக்கும். ஸோ அந்த ரிவர் வந்து ஒரு பேலன்ஸ் வேல வந்து ஃப்ளோ ஆகும். எவ்வளோ பாப்புலேஷன் இருக்கோ அந்த பாப்புலேஷனோட தேவைக்கு ஏற்ற மாதிரி வாட்டர் வில் பி பிளாக்ட். ஸோ தட் அந்த ரிவரோட மெயின் மினிமம் வாட்டர் ரெக்குவயர்மெண்ட் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ரிவரில் ஃப்ளோ ஆகணும் அப்படிங்கிற ஒரு மினிமம் வாட்டர் ரெக்குவயர்மெண்ட் இருக்கு இல்லையா. ஸோ அதுவும் வந்து மெயின்டைன் ஆகும். அண்ட் தேவைக்கேற்ப அந்த இடத்துல இருக்கிற பாப்புலேஷனுக்கு தேவைக்கேற்பையும் வந்து நம்ம அந்த சின்ன சின்ன செக் டேம்ஸ்ல இருந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதனால இங்க ஆரிஜின்ல இருந்து டெல்டா வரைக்கும் ஒரு கம்ப்ளீட் பிளாக்கேஜ் வந்து இருக்காது. ஓகே. ஸோ ஸ்டோரேஜ் வந்து ஒரு சஸ்டெயினபிள் வேல வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் இந்த வாட்டர் ஷெட் மேனேஜ்மெண்ட்ல. இந்த செக் டேம்ஸ் பண்றதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த செக் டேம்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ரிவரோட பேங்க்ஸ்ல வந்து அஃபாரஸ்டேஷன் பண்ணணும் அந்த ரிவர் பேங்க்ஸில். ஓகே. ஸோ ஃபாரஸ்ட்டில் பிளான்டேஷன் பண்ணுவோம். ஸோ முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி இப்போ நம்ம வந்து ரிவரோட பேங்க்ஸில் வந்து அஃபாரஸ்டேஷன் பண்ணோம் அப்படின்னா, அந்த ஃபாரஸ்ட்டில் வந்து பிளான்டேஷன் பண்ணோம் அப்படின்னா, இப்போ ஃபாரஸ்ட் வந்து ரிவருக்கு அரவுண்டா ஃபாரஸ்டேஷன் பிளான்டேஷன் செஞ்சோம் அப்படின்னா அந்த ஃபாரஸ்ட்னால அதோட ரூட்ஸ் அந்த ரிவர்ஸோட பேங்க்ஸை வந்து பிடிச்சு வைக்கும். ஓகே. ஸோ இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா அந்த ரிவருக்குள்ள வந்து சில்டேஷன் அண்ட் எரோஷன் வந்து சாயில் ஃபுல்லாக எரோட் ஆகி உள்ளே கலந்துட்டு இருக்கும். அதனால ரிவர் பேசன் வந்து கீழே ஷாலோ ஆகிட்டே போயிட்டு இருக்கும். ஓகே. ஸோ எரோஷன் ஆகி கீழே கலக்கவும் எரோஷன் ஆகி அந்த ரிவர் பேசன் வந்து கூட கொஞ்சம் ஷாலோ ஆகிட்டே போகும். ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து நடக்காது. ஓகேங்களா. ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரஸ்டோட ரூட்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து சாயில் கன்சர்வேஷன் பண்ணுது. ஓகே. ஸோ இப்போ மழை வந்துச்சு அப்படின்னா வாட்டர் வந்து ரொம்ப கீழே பர்குலேட் பண்ணும். கீழே இந்த சென்ஸ் கீழே ஃபில்டர் ஆகி கிராஜுவலாக ஃபில்டர் ஆகும்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வாட்டர் வந்து கீழே பர்குலேட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். அதனால என்ன ஆகும், கிரவுண்ட் வாட்டர் லெவலும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இஃப் கிரவுண்ட் வாட்டர் லெவல் ரைசஸ், ரிவருக்கு உள்ளேயும் கீழேருந்து வர வாட்டர் சோர்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த வாட்டர் சோர்ஸ்னால ரிவர்லையும் வாட்டர் வில் பி மெயின்டைன்ட். அண்ட் இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, எந்த ரிவர் வந்து ட்ரை ஆகிற நிலைமைக்கு போகுதோ அது அங்கே உள்ள ஃபாரஸ்ட்னால ரிவரோட வாட்டர் வந்து இட் வில் பி ரைசிங். ஓகேங்களா, கூடும். ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்னா ஃபாரஸ்டேஷன் பண்ணுறோம், செக் டேம்ஸ் வைக்கிறோம், வாட்டர் வால்யூம் ரைஸ் ஆகுது, ஃபாரஸ்டோட சாயில் கன்சர்வேஷன் நடக்குது, அதனால் வந்து வாட்டரோட அவைலபிலிட்டியும் வந்து கூடுது, சாயில் கன்சர்வேஷன் நடக்குங்கிறதுனால சாயில் ஃபர்டிலிட்டியும் வந்து கூடுது. ஸோ அந்த என்டையர் ஏரியா மொத்தமும் வந்து ஃபுல்லாக க்ரீனராக வந்து இருக்கும். ஓகே. ஸோ பச்சை பசேன்னு வந்து காணப்படும். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்ஸும் வந்து நடந்திருக்கு. அண்ட் ஆல்சோ இப்போ ஏதாவது ஏரியாவில் வந்து அங்கே வந்து ட்ரை ஆக போகுது அப்படின்னா அதுக்கு மீனிங் என்னென்னா அங்கே வந்து ரிவர் வந்து ட்ரை ஆகிருக்கும். பிகாஸ் அங்கே வந்து ட்ரை சீசனாக இருந்திருக்கும். ஓகே. ஸோ மான்சூன் பீரியடில் வாட்டர் ஃப்ளோ ஆகிட்டு இருந்திருக்கும், ட்ரை சீசனில் அங்கே வந்து ட்ரை ஆகிருக்கும். ஸோ அதனால் மேலே இருக்கிற ஏரியாவும் வந்து ட்ரை ஆகிருக்கும். ஓகே. ஸோ கிரவுண்ட் வாட்டர்லேருந்து நிறைய வாட்டர் எடுத்ததுனால அதுவும் வந்து எம்டி ஆயிருக்கும் இல்லையா. ஸோ ரிவர் வந்து இன்னும் ட்ரை ஆயிருக்கும். ஸோ கிரவுண்ட் வாட்டரும் காலினால மேலே அதோட வெஜிடேஷன், அதோட வாட்டர் டேபிள் ஃபுல்லாக வந்து கீழே போயிருக்கும். ஸோ வெஜிடேஷனும் வந்து இட் வில் பி ட்ரை. இப்போ ஆல் ஏரியா வந்து ஃபுல்லாக ட்ரை ஆயிருக்கும். ட்ரை ஆனதுனால அங்கே இருக்கிற சாயில் ஃபர்டிலிட்டியும் வந்து கம்மியாயிருக்கும் பிகாஸ் ஆஃப் சாயில் எரோஷன். ஸோ அந்த ஏரியாவில் வாட்டர் ஷெட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணினப்போ வாட்டர் டேபிள் வந்து மறுபடியும் இட் கேம் அப். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃபாரஸ்டேஷன் பண்ணதுனால. ஓகே. ஸோ கிரவுண்ட் வாட்டர் ரைஸ் ஆச்சு, வாட்டர் வால்யூமும் ரைஸ் ஆச்சு, சாயில் கன்சர்வேஷன் நடந்துச்சு, ஆல்சோ சாயில் ஃபர்டிலிட்டியும் வந்து கூடுச்சு. ஸோ இந்த மாதிரி வாட்டர் ஷெட் மேனேஜ்மெண்ட்னால டிஸ்ட்ரெஸ் மைக்ரேஷன் ஃப்ரம் வில்லேஜ் டு சிட்டிஸ் வந்து நடந்ததும் வந்து குறைஞ்சிச்சு. பட் மைக்ரேஷன் அப்படிங்கிறது ஒரு கெட்ட விஷயம்லாம் கிடையாது. எதனால் அப்படின்னா இப்போ எந்த ஒரு கண்ட்ரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா
எந்த ஒரு கண்ட்ரியில் டெவலப்மெண்ட் நடக்குதோ அங்கே வந்து மைக்ரேஷன் வந்து இட் இஸ் அ நேச்சுரல் திங். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ லோ எக்கனாமிக் ஆக்டிவிட்டியிலேருந்து ஹை எக்கனாமிக் ஆக்டிவிட்டி நடக்கிற இடத்துக்கு வந்து பீப்புள் வந்து வில் பி மைக்ரேட்டிங், பாப்புலேஷன் வந்து மூவ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அது வந்து இட் இஸ் அ குட் திங். ஸோ பாப்புலேஷன் ப்ரொடக்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும், இன்கம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஓவரால் கண்ட்ரியோட இன்கமும் வந்து இன்க்ரீஸ் ஆகும், ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் இந்தியாவில் நடக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ டிஸ்ட்ரெஸ் மைக்ரேஷன். அங்கே லோ எக்கனாமிக் ஆக்டிவிட்டியிலேருந்து ஹை எக்கனாமிக் ஆக்டிவிட்டிக்கு மூவ் ஆகலை. அங்கே என்ன நடக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸ் அண்ட் லேண்ட்லெஸ் லேபர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ வில்லேஜில் இருக்கிறவங்க அவங்க வந்து சிட்டிஸ்க்கு வர்றப்போ ஒரு மேனுவல் லேபரராக தான் வந்து வராங்க. ஓகே, ஸோ தே பிகம் மேனுவல் லேபரர் பிகாஸ் அங்கே வந்து அவங்களுக்கு ஒரு எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டி அவ்வளோக்கா பெருசாக வந்து கிடைக்காது. ஸோ அவங்க வந்து சிட்டிஸ்க்கு போனாலுமே அவங்களுக்கு வந்து அவங்களோட எக்கனாமிக் ஸ்டேட்டஸ்லேயோ அவங்களோட இன்கம்லேயோ பெரிய சேஞ்சஸ் எதுவுமே வந்து இருக்காது. ஸோ ப்ளஸ் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லேஜ்லேருந்து சிட்டிக்கு வரணும், அது அவங்களோட நேட்டிவ் லேண்ட்லேருந்து சிட்டிக்கு வரணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஒரு மென்டல் ஷாக் மாதிரி. அதை நினைக்கிறப்பவே அவங்களுக்கு வந்து ஒரு ஷாக் மாதிரி தான். அண்ட் சிட்டிஸ்க்கு வந்த பிறகு அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டியும் பெருசாக கிடைக்காது. அண்ட் ஆர் சிட்டிஸ் வந்து இட் இஸ் நத்திங் பட் அவுட் க்ரோன் வில்லேஜஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம சிட்டிஸ் வந்து அவங்களுக்கு ஒரு எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாததுனால அண்ட் அவங்க வில் பி ஒரு ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா செமி ஸ்கில்டு அண்ட் அன்ஸ்கில்டு லேபர்ஸாக தான் வந்து இருப்பாங்க. ஸோ அதனால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஆப்வியஸ்லி எங்கே மூவ் ஆவாங்கன்னா மேனுவல் ஆர் இன்ஃபார்மல் லேபர் அங்கே தான் வந்து மூவ் ஆக விருப்பப்படுவாங்க. ஸோ வில்லேஜ் டு சிட்டிஸ்க்கு மூவ் ஆகிறதுனால நம்மளோட சிவிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது வாட்டருக்கான தேவை, எலக்ட்ரிசிட்டி சப்ளைக்கான தேவை, டிரான்ஸ்போர்ட்டேஷன், லேண்ட், இதில் எல்லாத்துலேயுமே வந்து ப்ரெஷர் உருவாகுது. ஓகே, ஸோ லேண்டு டிமாண்ட் கூட ரியல் எஸ்டேட் விலையும் வந்து கூடும். ஓகே, ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லேண்ட் லேபரர்ஸ் இருப்பாங்க இல்லையா வில்லேஜஸ்லேருந்து வந்தவங்க, அவங்க வந்து இந்த லேண்டுக்கோ இந்த ஹவுஸுக்கோ வந்து தே கேனாட் அஃபோர்ட். அதனால தான் வந்து சிட்டிஸில் ஸ்லம்ஸ் எல்லாம் வந்து டெவலப் ஆகுது. இப்போ இதை பார்த்தீங்கன்னா இது வந்து இட் இஸ் ஃபுல்லி அ பிஸ்னஸ் சைக்கிள் மாதிரி. ஸோ இதை தடுக்கணும் அப்படின்னா நம்ம மைக்ரேஷனை டார்கெட் பண்ணுறதை விட்டுட்டு ப்ரொடக்டிவிட்டியை டார்கெட் பண்ணணும். ஓகே, ஸோ ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 இருக்குது. ஓகே, ஸோ ஒன்று வந்து வில்லேஜில் இருக்கிற ஃபார்மர்ஸோட ப்ரொடக்டிவிட்டி, இன்னொன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்டியில் இருக்கிற லேபர்ஸோட ப்ரொடக்டிவிட்டி. நம்ம லேபர்ஸ்க்கு எஜுகேஷன் அண்ட் ஸ்கில் கொடுக்கணும் ஸோ தட் தே டு நாட் ஃபால் அண்டர் இன்ஃபார்மல் லேபர் செக்டர். இன்ஃபார்மல் செக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க கிட்ட போய் தே வில் நாட் ஃபால். அங்கே அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தே டு நாட் ஹாவ் எனி சோஷியல் செக்யூரிட்டி அண்ட் ஜாப் செக்யூரிட்டி எதுவும் கிடையாது. அண்ட் அன்ஹைஜீனிக் ஸ்லம்ஸில் இருக்கிறவனுக்கு வந்து எஜுகேஷன் அண்ட் ஸ்கில் வந்து கொடுத்தோம் அப்படின்னா லோ எக்கனாமிக் ஆக்டிவிட்டி டு ஹையர் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிக்கு வந்து அவங்க ஷிஃப்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் வில்லேஜில் இருக்கிற ஃபார்மர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவனோட அக்ரிகல்ச்சர் வந்து ப்ராஃபிட்டபிளாக மாற்ற எக்விப் பண்ணணும். ஓகே, ஸோ அவர் டார்கெட் வந்து எதை நோக்கி இருக்கணும்னா ப்ரொடக்டிவிட்டியை நோக்கி இருக்கணும், நாட் டுவர்ட்ஸ் மைக்ரேஷன். ஓகேங்களா, ஸோ இப்போ வாட்டர் ஷெட் மேனேஜ்மெண்ட் வில்லேஜில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரில் ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அண்ட் டு மேக் இட் ப்ராஃபிட்டபிள். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஷெட் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம்காக கவர்மெண்ட் என்னெல்லாம் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஸோ வாட்டர் ஷெட் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து கவர்மெண்ட் வந்து 1973 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் 2009 அண்ட் 2010 அகெயின் வந்து ரிவைஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ இப்போ இது கூட சேர்த்து என்ன நடத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதர் ப்ரோக்ராம்ஸும் வந்து ரன் ஆயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரவுட் ப்ரான் ஏரியா ப்ரோக்ராம் அண்ட் டெசர்ட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அண்ட் இன்டகிரேட்டட் வாட்டர் ஷெட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். இது எல்லாத்தையும் சேர்த்து தான் வந்து இன்டகிரேட்டட் வாட்டர் ஷெட் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் வில்லேஜஸில் தனித்தனியாக வந்து ட்ரைனிங் கொடுத்து, அதாவது இன்ஸ்டிடியூஷனல் அண்ட் கெப்பாசிட்டி பில்டிங் அசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி வந்து தே ஷுட் கிவ் ட்ரைனிங். ஓகேங்களா, சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வரணும், வில்லேஜஸ்க்கு தனித்தனியாக ட்ரைனிங் கொடுக்கணும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது மூலயமா சம் சக்ஸஸ்ஃபுல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸும் வந்து நடந்திருக்கு, வாட்டர் ஷெட் மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். அதில் 1-2 பார்க்கலாம்.
ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரவலி ப்ராஜெக்ட் ராஜஸ்தானில் அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் ராஜேந்திர சிங். ராஜேந்திர சிங்கை வாட்டர் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் தருண் பாரத் சங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ஜிஓ நடத்திட்டு இருக்காரு. ஓகேங்களா. ஸோ அங்கேருந்து இந்த ஆரவலி ப்ராஜெக்ட் அது வந்து இட் இஸ் அ சக்ஸஸ்ஃபுல் எக்ஸ்பெரிமெண்ட். ரெண்டாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராலேகான் சித்தி இன் மகாராஷ்டிரா. அது வந்து யாரோட தலைமையில் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணா ஹசாரே அவரோட தலைமையில் வந்து நடந்துச்சு. ஸோ இப்போ வாட்டர் ஷெட் மேனேஜ்மெண்ட்டை நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு ரீஜன்லையும் ஒரு ரீசன் இருக்கும். வாட்டர் ஸ்கேசிட்டிக்கான ரீசன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் ஆல்சோ வாட்டர் அவைலபிலிட்டிக்கான ரீசனும் வந்து இட் வில் பி டிஃப்ரெண்ட். ஸோ வாட்டர் ஷெட் மேனேஜ்மெண்ட்டை கஸ்டமைஸ் பண்ணணும். ஓகே. ஸோ ஒவ்வொரு ஸ்மால் ரீஜன்ஸ்லையும் டிஃப்ரெண்ட்டாக வந்து கஸ்டமைஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ஒவ்வொரு ரீஜனுக்கும் காம்பனன்ட்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து இட் வில் பி டிஃப்ரெண்ட். ஸோ இப்போ நம்ம யோஜனா மேகசின் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து சம்டைம்ஸ் வாட்டர் ஷெட் மேனேஜ்மெண்ட் பற்றி ஏதாவது ஆர்டிக்கல் போடுவாங்க. ஓகே. ஸோ உங்களுக்கு அதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக தெரியணும் அப்படின்னா அந்த யோஜனா மேகசினில் வாட்டர் ஷெட் மேனேஜ்மெண்ட் பற்றி ஆர்டிகல்ஸ் வரப்போ ரியல் டைம் கேஸ் ஸ்டடீஸும் வந்து போடுவாங்க. ஓகே. ஸோ அதை பற்றி வரும்போது யூ கேன் ரீட் இட். ஓகே. ஸோ ரியல் டைம் கேஸ் ஸ்டடீஸ் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அங்கே என்ன ப்ராப்ளம் இருந்துச்சு முன்னாடி, ஸோ வாட்டர் ஷெட் ப்ரோக்ராம் வந்து அங்கே வந்து அப்ளை பண்ண வேண்டிய சூழ்நிலை எதனால் வந்துச்சு, என்ன பண்ணியிருக்காங்க, அதனால் என்ன சேஞ்சஸ் வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் இங்கே இந்த மேகசினில் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இட் இஸ் கவர்மெண்ட் மேகசின். அநேகமாக யூபிஎஸ்சி படிக்கிற எல்லாத்துக்கும் வந்து இந்த வார்த்தை வந்து தெரிஞ்சிருக்கும். Okay, so if you need real-time examples, you can go through Yojana magazine. ஸோ இப்போ அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம். ஸோ வாட்டர் ஷெட் மேனேஜ்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீப்புள்ஸ் பார்ட்டிசிபேஷன். ஓகே. ஸோ மக்களோட பார்ட்டிசிபேஷன் இருந்தால் மட்டுமே இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். ஊரில் எல்லாரும் சேர்ந்து செக் டேம்ஸ் கட்டணும், ஊரில் எல்லாரும் சேர்ந்து அஃபாரஸ்டேஷன் பண்ணால் மட்டுமே இது வந்து இட் வில் பி அ சக்ஸஸ். ஓகே. ஸோ ஒருத்தர் 2 பேர் மட்டும் சேர்ந்து செக் டேம்ஸும் பண்ண முடியாது, அஃபாரஸ்டேஷனும் பண்ண முடியாது. ஓகே. ஸோ ஃபுல்லாக ஃபுல் கம்யூனிட்டிக்குள்ள ஒரு யூனிட்டி வந்து தேவைப்படும். ஸோ பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் வந்து இங்கே ஃபுல்லாக ஸ்ட்ராங்காக இருக்கணும். அண்ட் இது வந்து இட் இஸ் ஃபுல்லி டீசென்ட்ரலைஸ்டு சிஸ்டம் தான். ஊரில் உள்ள பஞ்சாயத்து இருக்கு இல்லையா, அவங்க தான் வந்து இதை ஹேண்டில் பண்ணுவாங்க, அவங்களோட கண்ட்ரோலுக்குள்ளே தான் வந்து இது இருக்கும். ஓகேங்களா. ஸோ இன்வால்மெண்ட் ஆஃப் லோக்கல் பாப்புலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் பாப்புலேஷன் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் ஆகும். வாட்டர் அவைலபிலிட்டி ரைஸ் ஆகும், சாயில் ஃபர்டிலிட்டியும் வந்து கூடும், அந்த ஏரியாவோட இன்கமும் வந்து ரைஸ் ஆகும். So this watershed management வந்து will balance both ecology and environment both ரெண்டையும் வந்து பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகும். ஓகேங்களா. ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். ஸோ பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி நம்ம பார்த்த மாதிரி வாட்டர் அவைலபிலிட்டி ஆப்வியஸாக ரைஸ் ஆகும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு மல்டிபிள் கிராப்ஸ் வந்து கல்டிவேட் பண்ணுறதுனால இன்க்ரீஸ் இன் இன்கம். ஓகே. ஸோ அதுவும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்கும் வந்து நம்ம சேர்த்து பண்ணுவோம். ஸோ இன்கம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆப்வியஸ்லி நம்ம வந்து எதில் கான்சென்ட்ரேட் பண்ணலான்னா அதிகமாக இன்புட் வந்து அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணலாம். இன்புட் இன் த சென்ஸ் ஃபர்டிலைசர்ஸ் அண்ட் அது போக வந்து நல்ல சீட்ஸ் அண்ட் மெக்கனைஸ்டு ஃபார்மிங்கில் வந்து அவங்க கான்சன்ட்ரேஷன் கொண்டு போகலாம். ஸோ அது மூலியமாக தே கேன் இன்க்ரீஸ் அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி. ஓகே. ஸோ அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டியும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த சென்ஸ் ஒரு ஏரியாவில் எவ்வளோ ப்ரொடக்ஷன் ஆச்சோ அதை விட அதிகமாக வந்து ப்ரொடக்ஷன் வந்து நடக்கும். ஸோ ஏரியா வந்து இட் பிகம்ஸ் க்ரீனர். ஸோ ஏரியா பிகம்ஸ் க்ரீனர் ஆச்சுன்னா வாட்டர் அவைலபிலிட்டி ரைஸ் ஆகும். ஸோ சாயில் வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா அங்கே வந்து இன்க்ரீஸ் அண்ட் ஃபோடர் அவைலபிலிட்டி ஆல்சோ. ஃபோடர் அவைலபிலிட்டி இன் த சென்ஸ் அங்கே வந்து நிறைய மில்க் ப்ரொடக்ஷன் அண்ட் டைரி ப்ராடக்ட்ஸ், மீட் அண்ட் பால்ட்ரி அந்த மாதிரி வந்து ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டியும் வந்து டெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதை வந்து இந்த ட்ரவுட்டை ஃபைட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 கேட்டகரி பார்த்தோம். போன வீடியோவில் வந்து ஒரு 3 கேட்டகரி பார்த்தோம். என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று அக்ரிகல்ச்சர் இன்கம், இன்னொன்று இரிகேஷன் ஃபெசிலிட்டி அண்ட் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா அல்டர்னேட்டிவ் லைவ்லிஹுட். ஆக்சுவலி இது போன வீடியோவில் வந்து அக்ரிகல்ச்சர் லைவ்லிஹுட்னு போட்டிருப்பேன். இட் வாஸ் அ மிஸ்டேக். இட் இஸ் அ அல்டர்னேட்டிவ் லைவ்லிஹுட். ஓகேங்களா. ஸோ அக்ரிகல்ச்சர் இன்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 கேட்டகரியாக வந்து நம்ம பண்ணலாம். ஒன்று வந்து வாட்டர் ஷெட் மேனேஜ்மெண்ட், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். இதை யூஸ் பண்ணுறதுனால இன்கம் வந்து ரைஸ் ஆகும். இரிகேஷன் ஃபெசிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் ஸ்மால் ஸ்ட்ரீம்ஸ், சின்ன சின்ன ஸ்ட்ரீம்ஸ் கிடைக்குதோ அது மூலியமாக அல்லது ரெயின் வாட்டர் அதுலேயும் we do irrigation. ஓகேங்களா.
நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அல்டர்னேட்டிவ் லைவ்லிஹுட் கொடுக்கணும் ஃபார்மர்ஸ்க்கு. ஓகே, ஸோ அக்ரிகல்ச்சர் தவிர வில்லேஜ் கம்யூனிட்டியில் என்ன வந்து டெவலப் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து அனிமல் ஹஸ்பண்ட்ரி. ஓகே, ஸோ அனிமல் ஹஸ்பண்ட்ரி வந்து இந்த சென்ஸ் டைரிங் பண்ணலாம், மீட், பால்ட்ரி அண்ட் அனிமல் ப்ராடக்ட்ஸை வந்து செல் பண்ணுறது, அங்கேருந்து அது மூலியமாக வர ப்ராடக்ட்ஸை வந்து எக்ஸ்போர்ட்டிங் பண்ணுறது, அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடலாம். அல்லது பீ ஹப்பிங், தேன் எடுப்பாங்க இல்லையா, ஸோ அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அது மூலியமாக இன்கம் ஜென்ரேட் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ செரிகல்ச்சர், இது மூலியமாகவும் வந்து தே கேன் செல் இட் அண்ட் சில்க் ப்ரொடக்ஷன் வந்து பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரோ ஃபாரஸ்ட்ரி. அக்ரோ ஃபாரஸ்ட்ரி அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னென்னா அக்ரிகல்ச்சர் ப்ளஸ் ஃபாரஸ்ட்ரி. ஓகே, ஸோ இங்கே ஃபார்மர்ஸோட அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் வந்து ஒரு ஃபாரஸ்டேஷன் பண்ணுறது. ஓகே, அதாவது என்னென்னா பிக் ட்ரீஸை வந்து அவங்களுடைய சரௌண்டிங்கில், இப்போ இந்த ஏரியாவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அக்ரோ ஃபாரஸ்ட்ரி ஏரியா தான். இந்த இடத்துல வந்து அவங்களோட நார்மல் கல்டிவேஷன் பண்ணுவாங்க. ஸோ அவங்க விவசாய நிலத்துக்கு சுற்றி வந்து இந்த மாதிரி பிக் ட்ரீஸை வந்து பிளான்டேஷன் பண்ணி வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பிக் ட்ரீஸ் இன் த சென்ஸ் மேங்கோ, நீம், அந்த மாதிரி வந்து பிளான்டேஷன் பண்ணி வைக்கணும். ஆப்வியஸ்லி இதெல்லாம் வந்து மெச்சூர் ஆகிறதுக்கு எப்படியும் ஒரு 10 to 15 இயர்ஸ் வந்து கண்டிப்பாக ஆகத்தான் செய்யும். பட் மெச்சூர் ஆன பிறகு அதில் கிடைக்கிற ஃப்ரூட்ஸ்னாலும் சரி, வுட்டுனாலும் சரி, நல்ல விலைக்கு வந்து போகும். ஓகே, ஸோ இதை வந்து கம்பைண்டாகவும் பண்ணலாம். லைக் வில்லேஜில் வந்து எனி வேஸ்ட் லேண்ட் இருந்துச்சு, அந்த லேண்ட் வந்து பேரனாகவே இருந்துச்சு அப்படின்னா பெரிய பெரிய ட்ரீஸை வந்து அங்கே கல்டிவேட் பண்ணி அதோட வுட்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸை வந்து ஒரு கோஆப்ரேட்டிவ் வேல வந்து தே குட் ஜென்ரேட் இன்கம். ஓகே, ஸோ இதுக்கு வந்து பாப்புலேஷனோட யூனிட்டி தேவை. ஓகே, ஸோ அதனால அங்கே உள்ள சாயிலும் வந்து இட் கெட் கன்சர்வ்ட். ஸோ அதனால வந்து ஃபோடர் கல்டிவேஷனும் வந்து பண்ணலாம். ஸோ வில்லேஜ் அனிமல்ஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோடர் கிடைக்கும். ஸோ இப்படியும் வந்து அக்ரோ ஃபாரஸ்ட்ரி பண்ணலாம். மூணாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ். ஓகே, ஸோ இப்போ யூபிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா GS 3 பேப்பரில் வந்து இது வந்து இட் இஸ் அ தனி டாபிக். ஓகே, ஸோ ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ், ஹேண்டிகிராஃப்ட்ஸ் பண்ணலாம் அண்ட் ஆல்சோ வில்லேஜ் டூரிசம், இது மூலியமாகவும் அவங்களுக்கு ஒரு அல்டர்னேட்டிவ் லைவ்லிஹுட் கொடுக்கலாம். ஸோ டு ஃபைட் அகெயின்ஸ்ட் ட்ரவுட்டில் இந்த 3 கண்டிஷன்ஸும் பார்த்தாச்சு. இப்போ ட்ரவுட் வந்துச்சுன்னா அதுக்கான சொல்யூஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ எந்த ஏரியாவில் எது சூட் ஆகுமோ அதை வந்து அப்ளை பண்ணணும். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா சொல்யூஷன்ஸ், அதை வந்து எந்த ஏரியாவில் எது சூட் ஆகுதோ அதை வந்து நம்ம அப்ளை பண்ணணும். இதெல்லாம் பண்ணணும்னா ஒரு முக்கிய தேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனெக்டிவிட்டி. ஓகே, ஸோ எல்லா வில்லேஜஸும் வந்து இட் ஷுட் பி கனெக்டட் டு இட்ஸ் ஸ்டேட் கேபிட்டல். ஓகே, ஸோ அது வந்து இட் இஸ் வெரி ரொம்ப அவசியமான ஒன்று. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24/7 எலக்ட்ரிசிட்டி சப்ளை இருந்தால் மட்டுமே அங்கே வந்து இண்டஸ்ட்ரீஸ் கேன் பி டெவலப்ட். ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் நெட்வொர்க் இருக்கணும், அடுத்து கம்யூனிகேஷன் நெட்வொர்க் இருக்கணும் அண்ட் ஆல்சோ மார்க்கெட்டிங் ஃபெசிலிட்டி அங்கே இருந்தே ஆகணும். ஒரு டிமாண்ட் அண்ட் சப்ளை செயின் வந்து அங்கே வந்து டெவலப் ஆகிருக்கணும். இப்போ அமுல் இண்டஸ்ட்ரி இருக்கு இல்லையா, ஸோ அவங்களோட மாடல் பார்த்தோம் அப்படின்னா குஜராத்தில் அங்கே இருக்கிற குட்டி குட்டி ஃபார்மர்ஸ்டர்னு வந்து மில்க் வாங்கி அங்கே வந்து கலெக்ட் பண்ணி என்ன செய்வாங்கன்னா ப்ராசஸ் பண்ணுவாங்க. ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அவங்க விற்பாங்க. ஸோ ஒரு மார்க்கெட்டிங் நெட்வொர்க் வந்து அங்கே வந்து டெவலப் ஆயிருக்கு. ஸோ குஜராத்தில் இருக்கிற மாதிரியே எல்லா ஸ்டேட்ஸ்லேயும் வந்து இருக்கணும். ஸோ மில்க் ப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே மில்க் ப்ரொடக்ஷன் அமுல்னால குஜராத்தில் இருக்கிற ஃபார்மர்ஸ்க்கு ஒரு குஷன் மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி கிடைக்கிது. விச் மீன்ஸ் இப்போ க்ராப் வந்து அவங்களுக்கு ஃபெயில் ஆனாலும், ப்ரொடக்ஷன் வந்து கம்மி ஆனாலும் அவங்களுக்கு வந்து ஒரு பெர்மனன்ட் இன்கம் வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ டைரி ஆர் பால்ட்ரி ஏதாவது ஒரு சைடு இன்கம் வந்து எல்லா ஃபார்மர்ஸ்டையும் இருந்தே ஆகணும். ஸோ தட் தே கேன் ட்ரவுட் வரும்போது அவங்க ஈஸியாக அதை வந்து ஃபைட் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதர் தேன் தட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மல் பேங்கிங் கூட கனெக்ஷன் இருக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ராப் ஏதாவது ஃபெயில் ஆயிடுச்சுன்னா உடனே என்ன பண்ணுவாங்கன்னா மணி லெண்டர்ஸ்க்கு போவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய லேண்டை ஏதாவது க்ராப்ஸ் எதுவும் ஃபெயில் ஆனாலும் தே வில் லூஸ் தேர் லேண்ட் இல்லையா. ஸோ ஆப்வியஸ்லி மணி லேண்டர்ஸ்க்கு போனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்களுடைய லேண்டை லூஸ் பண்ண வேண்டிய நிலைமை இருக்கும். ஸோ அங்கேயும் வந்து தே ஃபால் இன்டு அ பிஸ்னஸ் சைக்கிள். ஸோ ஃபார்மர்ஸ் வந்து எப்போவுமே ஃபார்மல் பேங்கிங் கூட ஒரு கனெக்ஷன் வச்சுக்கிட்டே இருந்திருக்கணும். ஸோ தட் அவங்க வந்து க்ராப் இன்சூரன்ஸ் ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ணாங்க அப்படின்னா க்ராப் வந்து ஃபெயில் ஆனாலும் இன்சூரன்ஸ் மணியை வச்சு தே கேன்
மேனேஜ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அக்ராரியன் பாவர்ட்டியை வந்து அது மூலயமா தடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்ரோ ப்ராக்டிஸ் இன் ட்ரவுட் ப்ரான் ஏரியாஸ். இப்போ நம்ம சயின்டிஸ்ட் வந்து நிறைய வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க ஒரு அக்ரோ ப்ராக்டிஸ் வந்து விச் கேன் பி அப்ளிகபிள் ஒன்லி இன் ட்ரவுட் ப்ரான் ஏரியாஸ். ஓகே, இப்போ நம்ம கவர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சருக்கு ஃபண்ட் அலோகேட் பண்ணுறப்போ அதில் 2 பார்ட்டாக வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்சிடிஸ்க்கு அலோகேட் பண்ணுவாங்க. அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு வந்து ஃபண்ட் வந்து ஒதுக்குவாங்க. கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ கேபிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஒதுக்குற ஃபண்டு வந்து அங்கே வந்து ரொம்ப கம்மி, சப்சிடிஸில் தான் வந்து அதிகமாக ஒதுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ நம்ம படித்தோம் அப்படின்னா சப்சிடிஸ்க்கு ஃபண்டு ஜாஸ்தி ஒதுக்குறத விட கேபிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு தான் அதிகமாக ஒதுக்கணும் அப்படிங்கிறது தெரிய வரும். ஓகே, ஸோ கேபிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்னென்னா செக் டேம்ஸ் கட்டுறது, டேங்க்ஸ் கட்டுறது, ரிசர்வாய்ஸ் கட்டுறது, அதெல்லாம் டெவலப் பண்ணுறது தான் வந்து கேபிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஃபார் எக்ஸாம்பிள் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் எல்லா வில்லேஜஸ்லேயும் வந்து இருக்கணும். வெல்ஸ் அண்ட் டியூப் வெல்ஸ், கோல்டு ஸ்டோரேஜஸ்லாம் பில்ட் பண்ணுறது. ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்து இதைத்தான் வந்து டெவலப் பண்ணணும். ஆனால் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சப்சிடிஸ்க்கு ஃபண்ட் அதிகமாக ஒதுக்குவாங்க. எக்ஸாம்பிள் யூரியாவில் சப்சிடிஸ் கொடுக்கறது, எலக்ட்ரிசிட்டியில் சப்சிடிஸ் கொடுக்கறது, இதெல்லாம் வந்து தேவையில்லை. ஸோ சப்சிடிஸ்க்கு காசை கம்மி பண்ணிவிட்டு கேபிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வந்து அதிகமாக வந்து ஃபண்ட் பண்ணணும். ஸோ லாங் டேர்ம் ப்ரொடக்டிவிட்டிக்கு வந்து இது ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஆஃப் கிராப்ஸ். இப்போது நிறைய கிராப்ஸ் வந்து இப்போ கல்டிவேட் பண்ணணும்னா வாட்டர் அதிகமாக தேவைப்படும். அந்த மாதிரி கிராப்ஸை என்ன சொல்லுவாங்கன்னா வாட்டர் இன்டென்சிவ் கிராப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ரைஸ், காட்டன், சுகர் கேன், இந்த மாதிரி கிராப்ஸை கல்டிவேட் பண்ணணும் அப்படின்னா அதிகமான வாட்டர் யூசேஜ் வந்து தேவைப்படும். இப்போ சில ரீஜன்ஸ் வந்து ஆரிட் ரீஜன்ஸாக இருக்கும். ஸோ அங்கே வந்து வாட்டர் இன்டென்சிவ் கிராப்ஸை வந்து நம்ம கல்டிவேட் பண்ணக்கூடாது. அங்கே லெஸ் வாட்டர் இன்டென்சிவ் கிராப்ஸை வந்து கல்டிவேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் மில்லட்ஸில் வந்து ஜவார், பஜ்ரா, ராகி இந்த மாதிரியெல்லாம் வந்து கல்டிவேட் பண்ணோம் அப்படின்னா இது கொஞ்சம் ஈஸியாக மேனேஜ் பண்ணலாம். ஸோ ஆரிட் ரீஜனில் வாட்டர் இன்டென்சிவ் கிராப்ஸை வந்து பண்ணோம் அப்படின்னா வாட்டர் எக்ஸ்ட்ராவாக தேவைப்படும் இல்லையா? ஸோ அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, கிரவுண்ட் வாட்டர்லேருந்து அல்லது வேறு ஏதாவது சோர்சஸ் வாட்டர் எங்கேருந்து வருதோ அங்கேருந்து வந்து வாட்டர் கொண்டு வந்தாலும் அங்கே வந்து அவ்வளோக்கா வந்து செட் ஆகுது, ஓவர் இரிகேஷன் வந்து ஆகிடும். ஸோ இப்போ நம்ம பஞ்சாப், ஹரியானாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் போட்டிருக்கேன். கம்பேரிட்டிவ்லி வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் அண்ட் ஹரியானா வந்து இட் இஸ் அ ஆரிட் ரீஜன். இங்கே ரைஸ் அண்ட் சுகர் கேன் வந்து கல்டிவேட் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ அதோட பேசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசன் டோபோகிராஃபி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ வாட்டர் லாகிங் சுச்சுவேஷன் வந்து நடக்கும். ஸோ வாட்டர் இன்டென்சிவ் கிராப்ஸ்னால அங்கேயும் வந்து வாட்டர் லாக்கிங் சுச்சுவேஷன் வரும். ஸோ வாட்டர் லாக்கிங் ஆச்சுன்னா என்ன நடக்கும், சாயில் சலைனிட்டி நடக்கும். அதாவது வாட்டர் மேலே தேங்கி இருக்கும். ஆரிட் ரீஜன் அப்படிங்கிறதுனால அந்த சாயிலில் உள்ள வாட்டரும் வந்து இட் கெட்ஸ் எவாப்ரேட்டட். ஸோ சாயிலோட டாப் லேயரில் வந்து சால்ட் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும் அண்ட் சாயில் ஃபுல்லாக வந்து சலைன் ஆகும். ஸோ ஆரிட் ரீஜனில் லெஸ் வாட்டர் இன்டென்சிவ் கிராப்ஸ் வந்து கல்டிவேட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ அதை தான் வந்து சாய்ஸ் ஆஃப் கிராப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறது, ரொம்ப வாட்டரை கம்மியாக யூஸ் பண்ணுறது, ஆப்டிமம் யூசேஜ் ஆஃப் வாட்டர் இன் இரிகேஷன் ஃபெசிலிட்டி. அதில் மொத்தம் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப் இரிகேஷன், அடுத்து வந்து ஸ்ப்ரிங்க்லர்ஸ். ட்ரிப் இரிகேஷன் அப்படின்னா என்னென்னா சின்ன சின்ன பைப்ஸை வச்சு க்ராப்புக்கு ட்ராப் பை ட்ராப்பாக வந்து க்ராப்புக்கு வந்து வாட்டர் கண்டினியூஸ்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறது. ஓகே, ஸோ இங்கே வந்து இப்போ கல்டிவேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இங்கே பைப்ஸில் சின்ன சின்ன ஓட்டை வந்து போட்டிருப்பாங்க. இங்கே ட்ராப் பை ட்ராப் வந்து கண்டினியூஸாக அந்த க்ராப்புக்கு வந்து வாட்டர் போயிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இதை தான் வந்து ட்ரிப் இரிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் லாஸ்ட் வீடியோவில் இரிகேஷனுக்கு பேர் போன ஊர் அப்படின்னு கேட்டேன் இல்லையா? ஸோ அது வந்து வேறு எதுவும் இல்லை, இஸ்ரேல். ஓகே, ஸோ அதை பற்றி வந்து கொஞ்சம் நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, ஸோ அடுத்து வந்து கேட்டகரைஸ் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்க்லர்ஸ் வந்து நம்ம ஆப்வியஸ்லி எல்லா இடத்துலையும் பார்த்துருப்போம். இப்போ கம்பெனிஸ்லலாம் வந்து பார்த்துருப்போம், கார்டனில் வந்து அப்படி சொல்லிட்டு வாட்டர் ஸ்ப்ரேயிங் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா? ஸோ வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுறதும் வந்து அங்கே கம்மியாக தான் வந்து வாட்டர் யூசேஜ் ஆகுது. அண்ட் ஆல்சோ ப்ரொடக்ஷனும் வந்து நிறைய ஆகுது.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 100% இரிகேஷன் கொடுக்க முடியுமான்னா கண்டிப்பாக முடியாது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் ரீஜன்ஸ் வந்து ரொம்ப இன்டீரியராக இருக்குது, சில ரீஜன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹில்லி ரீஜன்ஸாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட் டெரைன் இருக்கிறதுனால எல்லா அக்ரிகல்ச்சர் ஃபீல்டுக்கு எப்போவுமே வந்து இந்தியாவால் கவர் பண்ண முடியாது இந்த இரிகேஷன் நெட்வொர்க்கில். ஓகே, ஸோ அங்கே லோக்கலைஸ்ட் இரிகேஷன் லைக் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் அந்த மாதிரி வந்து ஒரு கஸ்டமைஸ்ட் இரிகேஷன் தான் பண்ணி ஆகணும். ஓகே, ஸோ அங்கே வாழ்கிற ஃபார்மர்ஸ்க்கு ஆர் அக்ரிகல்ச்சரலிஸ்ட்டுக்கு வந்து ஒரு கஸ்டமைஸ்ட் ஒரு ரிஸ்க் டைவர்சிஃபிகேஷன், அதாவது வேறு லைவ்லிஹுட் வந்து கொடுத்தே ஆகணும், வேறு வழி இல்லை. ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்ரோசெல்வி அல்லது பாஸ்டோரல் சிஸ்டம். அக்ரோசெல்வி பாஸ்டோரல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். இப்படின்னா என்னென்னா அனிமல் ஹஸ்பண்ட்ரி. ஓகே, ஸோ இது வந்து ப்ரொவைட் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரவுட் சீட்ஸ் வந்து விச் ஆர் ட்ரவுட் ரெசிஸ்டன்ட் வெரைட்டி. ஓகே, அந்த மாதிரி வந்து சீட்ஸை வந்து டெவலப் பண்ணணும். ஓகே, ஸோ தட் ட்ரவுட்டே வந்தாலும் அங்கே பிளான்ட் வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து டேமேஜ் ஆகாது. ஓகே, ஸோ அந்த மாதிரி சீட்ஸ் வந்து டெவலப் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கன்சர்வேஷன் ஆஃப் சாயில் மாய்ஸ்சர், அதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா மல்ச்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. க்ராப் பண்ணலைன்னா ஃபுல் சாயிலும் வந்து கிராஸால் கவர் பண்ணுறது. ஓகே, ஸோ தட் எவாப்ரேஷன் வந்து அங்கே கம்மியாகும். ஸோ சாயிலோட மாய்ஸ்சர் வந்து இட் வில் பி மெயின்டைன். இப்போ நம்ம க்ராப்பை கல்டிவேட் பண்ணாலுமே இப்போ இந்த இடத்துல மட்டும் க்ராப் கல்டிவேட் பண்ணுறோன்னு வைங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துலலாம் வந்து கிராஸ் வச்சோம் அப்படின்னா இங்கே இருக்கிற இந்த லேண்டில் இருக்கிற சாயிலும் வந்து அதோட கன்சர்வேஷனும் வந்து நடக்கும். மேலே இப்போ இங்கே அரிட் ரீஜனாக இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல கிராஸ் வந்து வைக்கிறதுனால இங்கே நார்மலாக இப்போ பேரன் ஐலாண்டாக விட்டோம் அப்படின்னா அங்கே வந்து எவாப்ரேஷன் நடக்கும். ஸோ எவாப்ரேஷன் அதிகமாக நடக்கிறதுனால அங்கே சால்ட் வந்து டியூ டு கேபிலரி ஆக்ஷன் இட் கம்ஸ் அப், அதனால வந்து அங்கே சலைனிட்டி வந்து என்ட்ரி கொடுக்குது. ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த க்ராப்பை வந்து ஃபுல்லாக இங்கே கிராஸை வச்சு கவர் பண்ணோம் அப்படின்னா அங்கே இருக்கிற சாயிலில் இருக்கிற கம்மி மாய்ஸ்டர் இருந்தாலும் அங்கே சாயிலில் இருக்கிற மாய்ஸ்டர் வில் பி மெயின்டைன்டு. அண்ட் இரிகேஷனுக்கு கம்மியாக வாட்டர் வந்து யூஸ் பண்ணலாம். மோஸ்ட்லி வாட்டர் அண்ட் அந்த சாயிலே வந்து மெயின்டைன் ஆகிட்டுருக்கும் இந்த டெக்னிக் யூஸ் பண்ணால். ஓகே, ஸோ அந்த லேண்டை வந்து ஃபுல்லாக கிராஸால் கவர் பண்ணி வைக்கிறது தான் அப்படி த மல்ச்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீ மான்சூன் ப்ளவுவிங் அண்ட் சாயில் ட்ரெஸ்ஸிங். இது என்ன சொல்லுவாங்கன்னா ஜென்ரலி மான்சூன் ரீஜனில் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபஸ்ட்டு ரெயினில் ஃபார்மர்ஸ் வந்து ஃபஸ்ட் ரெயின் வந்ததுக்கப்புறம் ப்ளவுவிங் பண்ணுவாங்க அண்ட் அதுக்கப்புறம் சீட்ஸ் போடுவாங்க. செகண்ட் ரெயினில் என்ன நடக்கும்னா சீட்ஸ் வந்து ஜெர்மினேட் ஆக ஆரம்பிச்சிடும் அண்ட் கல்டிவேஷன் ஸ்டார்ட் ஆயிரும். ஓகே, ஆனால் இப்போ ட்ரவுட் ப்ரான் ஏரியா அப்படிங்கிறது ஃபஸ்ட் ரெயின் வந்ததுக்கப்புறம் திரும்ப ரெயின் வருமானே தெரியாது, இல்லை வரவே செய்யாது, அல்லது ரொம்ப லேட்டாக தான் வரும் இல்லையா. ஸோ அதனால இந்த ரீஜனில் என்ன பண்ணணும் அப்படின்னா மான்சூன் அதாவது மழை வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சாலே அங்கே வந்து அதுக்கு முன்னாடியே ப்ளவுவிங் பண்ணி வச்சுட்டு சீட்ஸை வந்து போட்டு வச்சிடணும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ரெயின்லேயே வந்து அங்கே சீட்ஸ் வந்து ஜெர்மினேட் பண்ணி கல்டிவேட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி ஏரியாஸில் வந்து ப்ரீ மான்சூன் ப்ளவுவிங் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீப் ட்ரில்லிங் ஆஃப் சீட்ஸ் அண்ட் ஃபர்டிலைசர்ஸ். இப்போது ட்ரவுட் ப்ரான் ஏரியாவில் க்ராப் வந்து ஃபெயில் ஆச்சு அப்படின்னா தண்ணி வந்து கிடைக்காது. ஸோ சீட்ஸும் வந்து இட் வில் ஃபெயில். ஸோ ட்ரில்லிங் பண்ணி இந்த சீட்ஸையோ ஃபர்டிலைசர்ஸையும் வந்து ட்ரில்லிங் பண்ணி கொஞ்சம் டெப்த்தில் வச்சோம் அப்படின்னா இங்கே கீழே போக போக கொஞ்சம் மாய்ஸ்சர் இருக்கும் இல்லையா. ஸோ இன்னும் கொஞ்சம் டெப்த்தில் வச்சோம் அப்படின்னா அந்த சீட்ஸ் வந்து அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்து அந்த சீட்ஸ்க்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். அந்த சாயிலோட மாய்ஸ்சர் டெப்த்தில் கொஞ்சம் இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் இங்கே ட்ரவுட்டே வந்தாலும் சீட்ஸ் வந்து டெஸ்ட்ராய் ஆகாது கொஞ்சம் டெப்த்தில் வச்சா. ஓகே, ஸோ அதனால தான் வந்து இதை டீப் ட்ரில்லிங் ஆஃப் சீட்ஸ் அண்ட் ஃபர்டிலைசர்ஸ் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா க்ராப் ரொட்டேஷன். இதை வந்து எல்லா அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸ்லையும் இதை வந்து ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க. விச் மீன்ஸ் ஒரே ஒரு க்ராப்பை வந்து எப்போவுமே கல்டிவேட் பண்ணாமல் அதை வந்து ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். லைக் ஃபஸ்ட்டு கிரெயின் கல்டிவேட் பண்ணணும், அதுக்கப்புறம் பல்ஸ் கல்டிவேட் பண்ணணும், அதுக்கப்புறம் மில்லட்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ், இந்த மாதிரி ஒரு ரொட்டேஷனில் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ ஒரே ஒரு க்ராப்பை கல்டிவேட் பண்ணுறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த க்ராப்புக்கு எந்த நியூட்ரியன்ட் வேணுமோ அதை வந்து அந்த சாயிலிருந்து இட் கீப்ஸ் ஆன் டேக்கிங். ஓகே, ஸோ எடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால அட் ஒன் ஸ்டேஜ் அந்த நியூட்ரியன்ட் வந்து ஒரு லெவலில் லேக் ஆயிரும் இல்லையா. ஸோ
இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கிரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும். ஓகே, ஸோ ஒரு 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 டைம் பீரியடில் கிரெயின் வந்து கல்டிவேட் பண்ணியாச்சு, அதை நைட்ரஜன் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பல்ஸை இப்போ கல்டிவேட் பண்ணோன்னா பல்ஸ் வந்து இட் கிவ்ஸ் நைட்ரஜன் டு சாயில் அகெயின். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பல்ஸை கல்டிவேட் பண்ணதுக்கப்புறம் திரும்ப வந்து நம்ம கிரெயின்ஸை கல்டிவேட் பண்ணோன்னா மறுபடி அது வந்து நைட்ரஜனை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ எவ்வளோ க்ராப் ரொட்டேஷன் இருக்கோ அவ்வளோ சாயில் ஃபர்டிலிட்டி வந்து மெயின்டைன் ஆகிட்ருக்கும். ஸோ ட்ரவுட் ப்ரான் ஏரியாஸில் எந்த மாதிரி டெவலப்மெண்ட் பிளான் இப்போ கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் இப்போ என்னெல்லாம் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குன்னா சப்சிடிஸ் கொடுத்துட்ருக்கு இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் வந்து க்ராப் இன்சூரன்ஸ், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது பிடிஎஸ் அண்ட் டைரக்ட் கேஷ் ட்ரான்ஸ்ஃபர், அதாவது ஹங்கர் அண்ட் மால் நியூட்ரிஷன் இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்காக பிடிஎஸ் சிஸ்டம் அண்ட் டைரக்ட் கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் இந்த மாதிரி பிளான்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கேரண்டீட் எம்ப்ளாய்மெண்ட் இதுவும் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எம்ஜி நரேகா. ஓகே, ஸோ அதுவும் வந்து இட் இஸ் அ ஆல்டர்னேட்டிவ் லைவ்லிஹுட். ஓகே, ஸோ எம்ஜி நரேகா. ஓகே, ஸோ இதையும் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, ஸோ ஆல்டர்னேட்டிவ் லைவ்லிஹுட் கான்செப்டுக்காக. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டெவலப்மெண்ட் ஆஃப் ரூரல் அசட்ஸ். எக்ஸாம்பிள் செக் டேம்ஸ், வெல்ஸ், டியூப் வெல்ஸ், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் சிஸ்டம் இந்த மாதிரி கேபிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பண்ணுறது. ஓகே, ஸோ இதில் தான் வந்து கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. இதோட வாட்டர் ஷெட் மேனேஜ்மெண்ட் முடிஞ்சது, இந்தியன் ஜியோகிராஃபி முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன பார்க்க போகிறோன்னா சாயில்ஸ். ஓகே, ஸோ இந்த டாபிக் வந்து இட் இஸ் அ வெரி பிக் டாபிக். அதை வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். சாயில் ஃபார்மேஷன், அதோட ப்ரொஃபைல் என்ன, சாயில் எரோஷன் அண்ட் அதை எப்படி கன்சர்வ் பண்ணுறது, சாயில் சலைனேஷன் அண்ட் அதை எப்படி கன்சர்வ் பண்ணுறது, டெசர்டிஃபிகேஷன்னா என்ன, அதை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுறது, அண்ட் ஆல்சோ இந்தியாவில் என்னென்ன சாயில் டைப்ஸ் இருக்குது அண்ட் அதில் வந்து என்ன நியூட்ரியன்ஸ் இருக்குது, ப்ளஸ் லேண்ட் யூஸ் பேட்டர்ன் இன் இந்தியா. ஸோ இதெல்லாம் வந்து சாயில்ஸ்க்கு அடியில் வர டாபிக்ஸ். இதெல்லாம் வந்து ஒன்றொன்னா நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் கவர் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி வீடியோ இவ்வளோ தான். எனி டவுட்ஸ் இருந்துச்சு, queries இருந்துச்சுன்னா மெயில் பண்ணி கேளுங்க. அண்ட் இஃப் யூ லைக் திஸ் வீடியோ கிவ் அ thumbs up. யாருக்காவது பிரோஜனப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் திஸ் வீடியோ. தேங்க்யூ அகேன் அண்ட் பபாய்.